சாமானியர்கள் எல்லாருக்கும் பணக்காரங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கும். இப்படி உலகத்துல டாப் 100 பில்லியனர்கள் பத்தின சுவாரஸ்யமான ஆய்வு ஒண்ணு நடத்தப்பட்டுச்சு. உலகத்திலேயே இந்த ஆய்வை பண்ணதால பல சுவாரஸ்யமான தகவல்களும் கிடைச்சிருக்கு. மில்லியனர் அப்படின்னா 10 லட்சம் டாலர் அளவிலான சொத்துக்களை வச்சிருக்கவங்க. இதே மாதிரி பில்லியனர் அப்படின்னா 100 கோடி டாலர் சொத்துக்கள் வச்சிருக்கவங்க. உலகத்துல மொத்தமா 1.52 கோடி மில்லியனர்கள் இருக்காங்க. ஆனா பில்லியனர்ஸ் அப்படின்னு பார்த்தா 2124 பேர் மட்டும்தான் இருக்காங்களாம். 1987ல வெறும் 140 இருந்த பில்லியனர்கள் எண்ணிக்கை 1997 வரையில 224 மட்டுமே உயர்ந்திருக்கு. ஆனா கடந்த 20 வருஷத்துல இதனோட எண்ணிக்கை சுமார் 2124 உயர்ந்திருக்கு. உலகத்துல இருக்க டாப் 100 பில்லியனர்கள் அவங்க மில்லியனரா இருந்தபோது அவங்களோட சராசரி வயது வெறும் 37 தான் இருந்தது. அதே மாதிரி மில்லியனர் தரத்துல இருந்து பில்லியனர்கள் தரத்திற்கு உயர்ந்தப்போ அவங்களுடைய வயசு 51 இருக்கு. மில்லியனர்ல இருந்து பில்லியனராக சராசரியா வெறும் 14 வருஷம் தான் தேவைப்படுது அப்படின்றது இந்த ஆய்வு மூலம் தெரிய வந்தது. கடந்த 20 வருஷத்துல வேகமா வளர்ச்சி அடைந்த துறை, அதுக்கப்புறம் அதுல அதிக அளவிலான பில்லியனர்களை உருவாக்கியது எந்த துறைன்னு பார்க்கும்பொழுது டெக் துறையில பெரிய அளவிலான வளர்ச்சி தெரியுது. இந்த டெக்னாலஜி துறையில 7.3 வருஷத்திலேயே ரொம்ப பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த துறை மீதான முதலீடுன்னு பார்த்தா பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுக்குது அப்படின்னும் தெரிய வருது. இதே மாதிரி மற்ற துறையும் டெவலப் ஆக எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆட்டோமோட்டிவ் 11 வருஷம், கட்டுமானம் மற்றும் இன்ஜினியரிங் 27 வருஷம், எனர்ஜி 12.5 வருஷம், ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 14 வருஷம், ஃபைனான்ஸ் முதலீடுன்னு பார்க்கும்பொழுது 23 வருஷம், உணவு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் 19 வருஷம், சூதாட்டம் கேசினோ அதெல்லாம் 43 வருஷம், லாஜிஸ்டிக்ஸ் 18 வருஷம், உற்பத்தி துறை 16.5 வருஷம், மீடியா 16.5 வருஷம், மெட்டல் மெல்டிங் சம்பந்தப்பட்டது 12 வருஷம், ரியல் எஸ்டேட் 19.5 வருஷம், டெலிகாம் துறை எவ்வளோ நாளா டெவலப் ஆகுதுன்னா 16.5 வருஷமா.